வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ப்நெயில் அண்ட் டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக ரீசெண்டாக கமெண்ட் செக்ஷனில் அதிகம் கேட்கப்பட்ட ஒரு கார் ரெனோ கைகர். பேசுவோம். அதாவது இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் சப்-4 மீட்டர் கிராஸ் ஓவர் எஸ்யூவிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி இதில் ரெனோ நிசானோட மேக்னெட்டாக இருக்கட்டும், ரெனோவோட கைகராக இருக்கட்டும் உள்ளே வரும். உங்களுக்கு மல்டிபிள் என்ஜின் ஆப்ஷன்ஸ், உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர், 1 லிட்டர் டர்போ, உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் போகிறப்ப ஏஎம்டி கிடைக்கிது, டர்போ வரப்போ சிவிடி கிடைக்கிது. ரொம்ப நாளாக எல்லாருமே இந்த கைகரோட ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஒரு நியூ எரா டிசைன் அப்டேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ கைகரோட ஃபேஸ் லிஃப்ட் லான்ச் ஆச்சு. ஸோ இந்த கைகரில் என்னெல்லாம் கிடைக்குது, இந்த கைகரோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். நீங்கள் இந்த காரை பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க, இல்லை டிஸ்கவுண்ட்ஸ் ரீதியாக, ப்ரைஸ் ரீதியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆனமலைஸ் ரெனோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணுங்கள். வேரியன்ஸ் மாற்றிட்டாங்க. அந்த வேரியன்ஸோட பேர்கள் மாற்றப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அத்தன்டிக், டெக்னா, எவல்யூஷன், எமோஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரெனோ டிரைவரில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வேரியன்ஸோட நேமிங் அப்படின்றது மாற்றப்பட்டிருக்கு. நீங்கள் எக்ஸாக்டாக தெரிஞ்சுக்கணும்னா கான்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் புரிதல் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ரெனோ கைகரில் என்னெல்லாம் கலர் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத எவிடென்ட்டாக நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்து ஒரு காரோட சேஃப்டி, அதை பற்றி பேசிட்டு தான் மற்ற விஷயங்கள் பேச ஆரம்பிப்போம். ரெனோ கைகர் அப்படின்னு வரும்போது இதுக்கு முன்னாடி 4 ஸ்டார் என்கப் ரேட்டிங் அப்படின்றது வாங்கியிருந்தது. ஹோப்ஃபுல்லி இது வந்து 5 ஸ்டார் என்கப் வாங்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஏன்னா இதோட கவுண்டர் பார்ட் வந்து நிசான் மேக்னெட் ஆல்ரெடி 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. அதே சேசி அண்ட் பிளாட்ஃபார்ம், அதே ஸ்ட்ரக்சரல் இன்டிகிரிட்டி ரெனோ கைகர்லையும் இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி 5 ஸ்டார் என்கப் அப்படின்றது நீங்கள் இந்த ரெனோ கைகர்லையும் எதிர்பார்க்கலாம். 6 ஏர்பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட் கண்ட்ரோல், டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம், இது மாதிரி ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரிலேட்டடாக நிறையவே பேக் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் வைஸ் டெஃபினெட்லி நீங்கள் ஒரு 5 ஸ்டார் கேப்பபிளாக தான் இருக்கும். வெளியில் எக்ஸ்டீரியர் ஷீட் பண்ணல் குவாலிட்டியோ, பம்பர்ஸோட குவாலிட்டியோ ஃப்ரெஜலாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதெல்லாம் எந்த விதத்துலையுமே ரெனோ நிசான் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. அதுதான் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. என்ஜின் ஆப்ஷன்ஸ்னு பார்க்குறப்போ 2 விதமான என்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1 லிட்டர் 3 சிலிண்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ MPFI பெட்ரோலுங்க. ஸோ 2 என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறப்போ டிரான்ஸ்மிஷன் கேட்டிங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் அல்லது 5 ஸ்பீட் AMT வந்து நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் கிடைக்குது. இதுவே நீங்கள் டர்போ போகிறீங்க அப்படின்னா CVT டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. கூட வந்து 5 ஸ்பீட் மேனுவல் தான். பவர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 71 BHP, 96 நியூட்டன் மீட்டர்ஸ் அப்படின்றது 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் ஜென்ரேட் பண்ணுது. இதுவே வந்து நீங்கள் டர்போ பெட்ரோல் போகிறீங்கன்னா 98.63 BHPயும் 152 நியூட்டன் மீட்டர்ஸ், CVTயில் 160 நியூட்டன் மீட்டர்ஸ் மேனுவலில் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ CVTயில் அதுக்கு குறைந்து வந்ததுக்கான காரணம் அந்த கியர் பாக்ஸோட மேக்ஸிமம் கேப்பபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அதை டவுன் டியூன் பண்ணியிருக்காங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டரில் எல்லாருமே கேட்குறது பவர் இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. டீசெண்டாக இருக்குங்க. ஒரு டே டு டே லைஃப்க்கு ஒரு காமன் மேன் பயன்படுத்துறதுக்கு அது டீசெண்டாக இருக்கும். நீங்கள் ஹில் ஸ்டேஷன்ஸில் போகிறப்போ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கியரில் ஒர்க் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். டர்போ பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். நிறையா பேர் அந்த டர்போ பக்கத்தில் போகிறதில்ல, அது ஏன்னு தெரியல. பட் அந்த டர்போ ரொம்ப நல்லாயிருக்கும். CVT கூட பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸ்மூத் அண்ட் ரிஃபைண்டான ஒரு என்ஜின். ரியல் டைம் மைலேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் போகிறப்போ ஒரு 13 to 16 அப்படின்றது இருக்கும். டர்போ போனீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் குறைய தான் செய்யும். டர்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெடல் இன்புட் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் மைலேஜ். ரிலையபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிலையபிளாக இருக்கும். என்ஜினில் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்றது வந்தது இல்லை. ஸோ இந்த நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் பொறுத்தும் சொல்கிறேன், டர்போ பொறுத்தும் சொல்கிறேன். CVT மட்டும் போகிறப்ப எக்ஸ்டெண்டட் வாரண்டி போய்க்கோங்க. மேலே வந்து ஒரு திக் ஷீட் ஆஃப் இன்சுலேஷன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து என்ஜினுக்கு அண்டர்கார்ட் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடைக்கல. லைனருக்கு மட்டும் அந்த இன்சுலேஷன் பேக்ஸ் வந்து பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த இடம்லாம் கொஞ்சம் கவனிச்சிருக்கலாங்க. ஹூடோட ஹெஃப்ட்டில் வந்து ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு கேட்டிங்கன்னா சிமிலராக தான் இருக்குது. எனக்கு டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தெரியலை. கைகரோட எக்ஸ்டீரியர் ஃப்ரண்ட் டிசைன் டவுன் த்ரோ கிராஃபிக் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மஸ்குலர் சிலோட்டில் தான் போயிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் தான். ஃப்ரண்ட்டில் வந்து ரெனோவோட பேட்சிங் நம்மளால் பார்க்க முடியும். கிரில் பொறுத்த வரைக்கும் வந்து மேலே வந்து கம்ப்ளீட்லி ஒரு ஷட் ஆஃப் ஸ்டைலில் தான் போயிருக்காங்க. ஒரு மினிமலான ஒரு பியானோ பிளாக் டிசைன் எலிமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியும். கீழே வந்து ஏர்டாம் பொறுத்த வரைக்கும் அந்த ரேடியேட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்ல ஒரு வைடான ஒரு ஏர்டாமாக தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன் மெட்டல் கிரேயில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 205 mm அப்படின்றது இந்த வாகனத்தோட கிரவுண்ட் கிளியரன்ஸாக இருக்குது. ஹெட்லைட்ஸில் மாறுதல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா DRLs பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீக்கான ஒரு டிசைனை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றத ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு
ட்ரை கியூப்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ரிஃப்ளெக்டர் யூனிட் வந்து ஹெட்லாம்ஸாக இருக்குது. ஃபாக் லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐஸ் கியூப் ப்ரொஜெக்டர் யூனிட்டாக தான் இருக்குது. இதுவுமே வந்து எல்இடியில் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. பட் வார்ம் ஒயிட் ஆர் ஹாலஜனில் போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கன்சோல் வந்து வடிவமைச்சு அந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மஸ்குலர் கேரக்டரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. பட் ரியல் டைமில் காரை நேரில் பார்க்குறப்ப இந்த வடிவமைப்பு அப்படின்றது இந்த கேரக்டர்ஸ் அப்படின்றது ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீல் பேஸ் அண்ட் டைமென்ஷன் ரீதியாக ஏதாவது மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. 2500 mm இந்த வாகனத்தோட வீல் பேஸாக இருக்குது. இந்த வீல் பேஸ் கூட மற்ற கார்கள், அதாவது இதோட காம்படிட்டிவ் கார்களோட கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன் ஸ்க்ரீனில். எவிடென்ட்டாக உங்களுக்கு இந்த ரெனோ கைகர் அப்படின்றது எந்த இடத்துல பொசிஷன் ஆகுது அப்படின்றது எவிடென்ட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ரூஃப் ரேஸ் பொறுத்த வரைக்கும் லோடபிளாக தான் கொடுத்துருக்காங்க. 195 60 16 உங்களுக்கு டயர் ப்ரொஃபைல் அப்படின்றது சிஆர் செக்யூர் டிரைவில் போயிருக்காங்க. லைனஸ் பொறுத்த வரைக்கும் செமி கன்சீல்டாக தான் பார்க்க முடியுது. அலைவில்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நியூ ஏஜ் டிசைனில் அந்த ட்ராக் கோஃபிஷியன்ஸோட பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குங்க, ரியரில் வந்து ட்ரம் பிரேக்ஸுங்க. வீலோட ஆர்க் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிதாக போயிருக்காங்க. அந்த மஸ்குலரான ஒரு ஸ்லோப் கிடைக்கணும், ஸ்டான்ஸ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் லேவர் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ், ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ், வென்டிலேட்டர் சீட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்தது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயமாக தாங்க இருக்குது. வார்வியம்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டியூல் டோன் வெர்ஷன். உங்களுக்கு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிதான வார்வியம் சைஸ் தாங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்றது இங்கே எல்இடியில் போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா. 360 டிகிரி கேமராக்கான சைட் ப்ரொஃபிஷன் இந்த இடத்துல லேவர் நடந்திருக்கு. நல்ல ஒரு ஆப்டான ஒரு சைஸில் தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஃபோல்டபுள் ஓவர்வியூமாக தான் இந்த கன்சோல் இருக்குது. கீ ஃபாப் பொறுத்த வரைக்கும் அதே அந்த டேப்லெட் மாதிரி கொடுத்துருப்பாங்களேங்க, அதே தான் லாக் அன்லாக், அதுக்கப்புறம் பூட் பண்ணுறதுக்கு ஹெட் லேம்புங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸாக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் மாற்றிருக்கலாம். ப்ராக்சிமிட்டி சென்சரோட கிடைக்குதுங்க. பட் விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு டீலில் வந்து டீசெண்டாக இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன கிளாஸ் பார்ட்டிஷன் ப்ளே பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் உள்ளே வந்திருக்கும். பட் தீம் உள்ளே வந்து கைண்ட் ஆஃப் ஒயிட் தீம் கொஞ்சம் அதிகமாக தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்படின்றப்போ கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக இருக்காது அப்படின்ற மாதிரி நம்பலாங்க. ரியரில் நமக்கு லைனஸ் அப்படின்றது ஃபுல்லாக கன்சீல் பண்ணி கொடுக்கலங்க. இந்த இடத்துல லைனஸ் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோட பர்சனல் அபிப்பிராயம். ஏன்னா சேர்லாம் உள்ளே போய் படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து மேக்பர்சன் ஸ்டட் இண்டிபெண்ட்டாக போயிருக்காங்க, கால்ஸ்பின் கூட இருக்குது. ரியரில் வந்து ட்விஸ்பி மேக்ஸல் ப்ரொஃபைல் தான் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த சஸ்பென்ஷன் கேலிபரேஷன் நம்ம ஓட்டியிருக்கோம். பட் இது வந்து நம்ம இன்னும் ட்ரைவ் பண்ணி பார்க்கல. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இதோட சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் சொல்கிறேங்க. பட் மீடியா ட்ரைவில் பீப்புள் ட்ரை பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிதான குறைகள் எதுவும் சொல்லவில்லை. பாப்போம், நம்ம பர்சனலாக ட்ரை பண்ணால் தான் அதை பற்றின ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். டெயில் லேம்ப் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன மாட் நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த டிரான்ஸ்பரண்ட் கைண்ட் ஆஃப் லேஅவுட் நம்ம நிசான் மேக்னெட்டோட டெயிலில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு டிசைன் எலிமெண்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டெயில் லேம்ப் ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு எல்இடி கன்சோலான்னு கேட்டிங்கன்னா இது எல்இடி, இதுவும் எல்இடி. இது வந்து உங்களுக்கு ஹாலஜன் ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர்ஸ் கைட் லேம்ப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஹாலஜனில் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டாப் ஆஃப் த லைனுங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு டீப் ஃபகர் அண்ட் வைப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடச்சிருது. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இங்கே லேவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பாய்லரோட டிசைன் உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும்னு நினைக்கிறேன். கைண்ட் ஆஃப் ஒரு டியூல் பேண்ட் டிசைன் மாதிரி போயிருக்காங்க. ஓகே, மேலே வந்து ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. புதிய ரெனோ கைகரோட பேட்சிங் இந்த இடத்துல பார்க்க முடியுது. இந்த ரெனோவோட லோகோ பர்சனலாக எனக்கு புதுசாக வந்து இந்த லோகோ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரியர் பம்பர் பொறுத்த வரைக்கும் பிளாக், அதுக்கப்புறம் கன் மெடல் கிரே இந்த மாதிரி டிசைன் எலிமெண்ட்ஸ் நம்ம நல்லா பார்க்க முடியுது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் 3 கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல வந்து லேவர் பண்ணியிருக்காங்க. பம்பர்ஸோட குவாலிட்டிலாம் ரொம்ப ஃப்ரெஜிலாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைனில் நமக்கு அக்ரெசிவான நிறைய சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட் ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் போயிருக்காங்க. நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இல்லை. இந்த டெயில் லேம்ப் ஹவுசிங்கில் மட்டும்தான் ஒரு சின்ன மாற்றத்தை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து அந்த பம்பர் கன்சோலில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ். இதுதான் ரியர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். பூட் ஸ்பேஸ் கேட்டிங்கன்னா, பூட் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 405 லிட்டர்ஸ் இருக்குங்க. ஒன் ஆஃப் தி மேசிவ் பூட் ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். லோடிங் லிப் பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய லக்கேஜஸ் வச்சுக்க முடியும். யாருமே குறை சொல்ல முடியாத ஒரு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸிங் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 165 80 80 614 அப்படின்றது ஸ்பேர் வீலாக இருக்குது. ஸ்டெப்னி டயர்ஸ் தான் போயிருக்காங்க. இந்த கார்பனோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா. கார்பன் கொடுத்து இந்த இடத்துல ஒரு சாஃப்ட்னிங் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பூட்டில் லேம்ப் எதுவும் கொடுக்கலங்க. அது வந்து ஒரு சின்ன மிஸ்ஸோட்டை தான் பார்க்குறேன். பார்சல் ட்ரே ஒன்று நமக்கு கிடைக்குதுங்க. குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது. டோர் பேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பீக்கர் அண்ட் ஃபீட்டர் பிளேஸ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியும். இந்த குச்சியை மாற்றிருக்கலாம். கன் மெட்டல் கிரேயில் இந்த டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இங்கே ஒரு கன் மெட்டல் எலிமெண்ட் ப்ளே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு டிசைன் எலிமெண்ட், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் பேடிங்குமே கிடைக்குது. இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு லைட் சிமெண்ட் கலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஐவரின்னு கூட சொல்லலாம். பவர் விண்டோஸ் பேசிக் மாடல்லேருந்தே பவர் விண்டோஸ் கிடைக்குது இந்த ரெனோ கைகரை பொறுத்த வரைக்கும். இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது தாராளமாக வச்சுக்கலாம். ரெனோ கைகரோட ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளே ஏறுறதுக்கு இன்க்ரெஸ்லாம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த ஏறி உட்காந்தாச்சு. டோர் க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு
டீசெண்டான ஒரு தட்டுணர்வு நமக்கு கிடைக்குதுங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து உள்ளே உட்காந்த உடனே எனக்கு வந்து இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. முதல்ல இருந்ததுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த லெதரைட் அப்ஹோல்ஸ்ட்ரி அப்படின்றது எனக்கு நல்லாவே இருக்கு. நல்ல பெர்ஃபரேஷனோட கொடுத்துருப்பதால கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் ஆகுது. சரி, முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், ஹெட்ரூம் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றின உணர்வை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு லெக் ஸ்பேஸ் ரீதியாக பார்ப்போம். லெக் ஸ்பேஸ் பாருங்கள். இந்த சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் என்னோட டிரைவிங் போஸ்டருக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன். லெக் ஸ்பேஸ் பாருங்கள், டீசெண்டாக இருக்குது. லெக் அண்ட் நீ ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் பெரிதான குறைகளை யாருமே சொல்ல மாட்டோம். அடுத்து நம்ம காலை நீட்டி உட்காரோம் அப்படின்னா அந்த சீட்டோட லேட்ச் கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு சின்ன இடைஞ்சலை கொடுக்க தான் செய்யுது. பட் சென்டரில் நீட்டிக்கலாம். அண்டத்தை சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து காலை நீட்டி உட்காந்தோம்னா டீசெண்டாக இருக்குது. காலை மடக்கி உட்காந்தோம்னா கொஞ்சம் வந்து லேக் ஆகும். இதை எனக்கு தெரிஞ்சு குறை சொல்ல முடியாதுங்க. நீட்டாக தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெரிதான ஒரு குறையாக நான் இதை பார்க்கல. ஹெட்ரூம் ரீதியாக பேசணும்னு நினைக்கிறப்போ இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? நான் வந்து ஒரு 5.5 அடிக்கு மேலே இருப்பேங்க. ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா தலை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காரப்ப மேபி உரையலாம். நீங்கள் சாஞ்சு கம்ஃபர்ட் போஸ்டரில் உட்காந்திங்கனாலும் சரி. ஒரு 6 அடிக்கு மேலே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பின்னாடி உட்காரும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரோம் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்குது. நல்ல ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 கப் ஹோல்டர்ஸுமே நமக்கு இங்கே கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க 2 பேசஞ்சருக்கு. சென்டர் பேசஞ்சருக்கு அது கிடைக்கல. 3 பாயிண்ட் ஈலா சீட் பெல்ட்ஸ் அப்படின்றது 3 பேசஞ்சருக்குமே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஓகே, ஃபைன். அடுத்து முதுகுக்கான லம்பார் சப்போர்ட் அப்படின்னு பேசினோம்னா இப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்றப்போ முதுகுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு சப்போர்ட் இருக்குங்க. ஃபைன். அது இல்லாமல் எந்த குறைகளும் தெரியவில்லை. ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமலான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷோல்டரோட என்ஹான்ஸ்மெண்ட் ரொம்ப பெரிதாக பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கிராண்ட் மெட்டர்லாம் நோட் பண்ணியிருப்போம். அதாவது ஷோல்டருக்கான என்ஹான்ஸ்மெண்ட் அதிகமாக இருக்கிறப்போ 3 பேர் உட்காரப்போ அது கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்ட் ஃபீலாக கொடுக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் லைட் நோட்டில் அந்த ஷோல்டர் டிசைன் போயிட்டாங்க அப்படின்னா எல்லா கார்லையுமே வந்து அந்த 3 பேர் அக்காமடேட் பண்ணுறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் நம்ம நேராக பார்க்குறப்ப விசிபிலிட்டி அப்படின்றது எந்த விதமான குறைகளும் தெரியலைங்க. பட் இந்த நம்ம திரும்ப இந்த பக்கம் ரைட் சைட் திரும்புகிறோம் அப்படின்னா இது வந்து இந்த டோரோட அந்த வடிவமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்படி இருந்து இப்படி கொண்டு வந்து முடிச்சிருக்காங்க. அப்படின்றப்போ கொஞ்சம் நம்ம திரும்பினோம் இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஒரு அடைஞ்ச ஃபீல், ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ட்ரோஃபோபிக் உணர்வாக ஏற்படுத்தியிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாமா அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். நீங்கள் பர்சனலாக ரெனாவ் கைகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் மூவபலாக கொடுக்கல. ரியர் ஏசி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஒரு 12 வோல்ட் அடாப்டர் போட்டுக்கலாம், ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ரியரில் கீழே வந்து நமக்கு ஒரு ஃப்ளாட் ஃப்ளோர் இருக்குங்க. ஹம்ப் அப்படின்றது இல்லை. ஸோ அதனால் வந்து 3 பேர் அக்காமடேட் பண்ணுறப்ப, அடால்ட் அக்காமடேட் பண்ணுறப்ப கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் உட்கார முடியுது. இது வந்து ஒரு ஆடட் கன்வீனியன்ஸுங்க டெஃபினெட்லி. இந்த ஸ்டிச்சிங்கில் பாருங்கள், உங்களுக்கு பிளாக்ங்க, இந்த ஐவரி தீம், கைண்ட் ஆஃப் லைட் செவன் தீம்னு கூட சொல்லலாம். சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லோ கலரில் ஒரு ஸ்டிச் போயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் வந்து ரன் ஆகுது. அதை நம்மளால் பார்க்க முடியும். மேலே வந்து உங்களுக்கு கேபின் லாம்ப் சென்டரில் பிளேஸ்மெண்ட் அப்படின்றத போயிருக்காங்க. உங்களுக்கு ஒரு எல்இடி கேபின் லாம்ப் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த பேனல் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக வடிவமைச்சிருக்கலாமோ இல்லை போட்டுக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்துங்க. டேஷ்போர்ட் தீம்னு பார்க்கும்போது இதில் தான் மாறுதல் நம்ம பார்க்குறோம். அதாவது நீங்கள் ரெனோ டிரைவரில் பார்த்த மாதிரி இதில் வந்து டேஷ்போர்ட் தீமை மாற்றிருக்காங்க. ஒரு பிளாக்ங்க, அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட் கைண்ட் ஆஃப் கலரு, அதில் வந்து பிளாக் எலிமெண்ட்ஸில் மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் டெக்ஸ்சர் போயிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐவரி தீமில் தான் இருக்குது. ஸோ டேஷ்போர்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் சேம் அதே மாதிரி தான் கண்டினியூ ஆகுது. மேலே ஒரு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. க்ளவ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா டெப்த்தாக இருக்குது. கூல்டு க்ளவ் பாக்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்கல. ஆம்பியன்ட் லைட் கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இடத்துல உள்ள வெளிச்சம் தெரியுதுங்களா? பெசல்லஸ் நமக்கு ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஐஆர்விஎம்ங்க உங்களுக்கு. ஸோ நல்ல டிசைன் ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. விசிபிலிட்டியும் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி கன்சோல் தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பட் இதை கொஞ்சம் வந்து அப் மார்க்கெட்டில் போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. சன்வைசர்ஸில் நமக்கு வந்து இங்கே டிக்கெட் ஹோல்டர் கூட கிடைக்கல. இங்கே வேணால் வேனட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. வேனட்டி லைட்ஸ் மிஸ் அவுட் ஆகுது. இது ஆக்சுவலாக வந்து டெம்பரேச்சர் சென்சாருங்க. ஆட்டோ ஏசியோட டெம்பரேச்சர் சென்சர். இது வந்து மைக்குங்க. இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு க்ளவ் பாக்ஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஸ். இங்கே இந்த ஆம்ரெஸ்ட்டை மேலே தூக்குனீங்கன்னா இங்கே பாருங்கள் நல்ல ஸ்பேஸு. பட் இதில் கூலிங் ஃபங்க்ஷனாலிட்டி, சார்ஜர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. மூவபலாக இருந்திருக்கலாம். கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சேம்ங்க. அதே கன்சோல் தான், அதே கைண்ட் ஆஃப் டிசைன் கன்சோல் தான். இந்த இடத்துல கிழிஞ்சிருப்பதும் பாரம்பரியம், அதுவும் அப்படியே கண்டினியூ ஆகுது. அந்த சுற்றி வந்து ஒரு சின்ன க்ரோம் எலிமெண்ட் போட்டிருக்காங்க. எக்கோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி 3 விதமான ட்ரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் எஸ்பெட்டல்லையே நல்ல விஷயம் தான். நமக்கு ஏதாவது பவர் தேவை அப்படின்றப்போ இந்த ஸ்போர்ட் மோட் போட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு பவரை ரியல் டைமில் எடுத்துக்க முடியும். ஆம்பியன்ட் லைட்டோட ஸ்விட்ச் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பாருங்கள், தெரியுதுங்களா? ஆன் பண்ணுறீங்கெல்லாம் க்ளோ ஆகுது, தெரியுதுங்களா? ஓகே. இங்கே வந்து ஒரு ஒயர்லெஸ் சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இருங்க வைக்கிறேன்.
சார்ஜ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். யூஎஸ்பியில் டைப் ஏ சார்ஜர் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோலில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே போட்டிருக்காங்க. இது வந்து அங்கேயே வந்திருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டீரிங்லேயே வந்திருந்தால் நல்லாயிருக்கும். புஷ் பட்டன் ஸ்டார்ட் கிடைக்குது. நான் பார்க்குறது நிசான் மேக்னைட் போகிறப்போ இந்த யூஎஸ்பி சார்ஜுங்கிறது உள்ளே கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. இது ப்ராக்டிக்கலாக வெளியே இருக்கிறது பயன்பாடுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிசான் மேக்னைட்டில் பொதுவாக ஒரு சில கார்களில் இந்த சார்ஜஸை கொண்டு போய் உள்ளே வச்சிடுறாங்க. நம்மளால் வந்து உள்ள அந்த ஒயரை ப்ளக் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருக்குது. இது ப்ராக்டிக்கலாக நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஃபோன் இங்கேயும் வச்சுக்கலாம், ஸ்பேஸிங் இருக்குது. இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 8 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ங்க. சேம் அதே தான் கண்டினியூ ஆகுது. உங்களுக்கு ஆக்மஸ் சரவுண்ட் சென்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீக்கர்ஸ் வந்து மிட்டை ஹேண்டில் பண்ணுற மாதிரியும், ட்வீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி ஹேண்டில் பண்ணுற மாதிரியும் போட்டிருக்காங்க. என்ஜினை நான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்லைட்டான அந்த வைப்ரேஷன் அப்படின்றது உள்ளே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. சரி, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்போம். டீசெண்டாக இருக்குங்க. ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு ஒரு ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. த்ரோ பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குங்க. எம்ஐடி கிளஸ்டர் பாருங்கள், ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் எம்ஐடி கிளஸ்டர் போட்டிருக்காங்க. இதோட கிராஃபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு காமிக்குது. ஸோ ரியல் டைமில் நல்லாவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஸ்டீரிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 3 ஸ்போக் ஸ்டீரிங் தான். உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் கிடைக்குது, டெலஸ்கோபிக் கிடைக்கவில்லை. ஓகே, பியானோ பிளாக்ல முடிச்சிருக்காங்க. லெதர் ராப்பிங் கொடுத்து இங்கே எல்லோ ஸ்டிச்சிங் நல்லா பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஆட்டோ வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்றது கிடைக்குது. இங்கே ஆடியோ மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் க்ளோஸ் கண்ட்ரோல் ரெண்டுமே கிடைக்குது. கீழே நமக்கு இந்த மேனுவல் வேரியன்ட் போகிறப்ப டெட் பெடல் அப்படின்றது இல்லைங்க. ஃபுட் ரெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பேசிக் மாடலுக்கு அடுத்த மாடல் இருந்து உங்களுக்கு டர்போ சிவிடியும் கிடைக்குது. பட் டர்போவில் வந்து மேனுவல் அப்படின்றது டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏஎம்டி பொறுத்த வரைக்கும் பேசிக் அடுத்த மாடல் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த டர்போ மாடல் நீங்கள் போகிறீங்கன்னா மேனுவல் ஆப்ஷன் உங்களுக்கு டாப் ஆஃப் த லைனில் மட்டும்தாங்க கிடைக்கும், எமோஷனில் மட்டும்தான் கிடைக்கும். இதுவே நீங்கள் வந்து சிவிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செகண்ட் மாடலுங்க, அத்தன்டிக் அடுத்து வந்து எவல்யூஷன் ஒரு மாடல் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஏஎம்டியை பொறுத்த வரைக்கும் அத்தன்டிக் தாண்டி எவல்யூஷன்லேருந்து உங்களுக்கு 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பெக்டில் கொடுத்துருப்பாங்க. சிஎன்ஜி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நேச்சுரல் ஆஸ்பெக்ட் 1 லிட்டரில் மட்டும் 1 லிட்டர் 3 சிலிண்டர் ஆஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் உங்களால் போட்டுக்க முடியும். அதாவது ரெட்ரோஃபிட்மெண்ட் அப்படின்றது இவங்க அப்ரூவல் சென்டர்ஸே இருக்குது, நீங்கள் வந்து போட்டுக்கலாம். வாரண்டி ரீதியாக எந்த பிரச்சனைகளும் வராது. சீட் ஹைட் அட்ஜஸ்டர் கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா கொடுத்துருக்காங்க, அதிலெல்லாம் குறையவே இல்லை. சரி, சீட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை நம்ம நீட்டி வைக்கிறப்போ ப்ராப்பரான ஒரு அண்டர்த்தை சப்போர்ட் என் காலுக்கு கிடைக்குது. மடக்கி வைக்கிறப்போ டீசெண்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். பர்ஃபரேஷனோட தாங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் பேட்ஸ்லேயுமே இங்கே சாஃப்ட் டச் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு டிசைன்மெண்ட் தான் ரியர் டோரில் பேசியிருக்கோம் ஆல்ரெடி. உங்களுக்கு வாய்ஸ் ரூம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஜாய்ஸ்டிக், அதுக்கப்புறம் வந்து டிரைவர் சைடு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன், மீதமெல்லாம் நார்மல் பவர் விண்டோஸாக போட்டிருக்காங்க. கீழே இங்கே ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் அப்படின்றது ஒன்று வச்சுக்கலாங்க. அது கூட ஒரு 500 ml வாட்டர் பாட்டில் வைக்கலாம். ஒரு டீசெண்டான ஸ்பேசிங். உட்காந்து நம்ம சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறதுனால நம்ம உட்காந்து பார்க்குறப்போ ஒரு கிளியரான விசிபிலிட்டி கிடைக்குதுங்க. ஹூட் வந்து எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து கிளியரான ஒரு வியூ கிடைப்பதால் நமக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் எடுக்கும் போது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது எப்படின்ட்டா கிளியராக நம்மளால் பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த ஐஆர்விஎம் பொறுத்த வரைக்கும் மேபி ஹில் ஸ்டேஷன்ஸ் போனோம்னா இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டை உருவாக்கலாங்க. பட் லம்பாருக்கான சப்போர்ட் நல்லாயிருக்கு. ஷோல்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்குது. பர்ஃபரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் வென்டிலேட்டடுங்க. இந்த பட்ஜெட்டில் வென்டிலேட்டர் ஆப்ஷன் கொடுத்தது உண்மையிலுமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். அப்புறம் எப்போவுமே சொல்கிறது தான், கார் வாங்குறப்போ நம்ம அக்சசரிஸ் ரிலேட்டடாக டேஷ் கேம்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா நிறைய அக்சசரியில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, அதில் கூடவே வந்து டேஷ் கேம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது ரியல் டைமில் நிறைய இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இன்சூரன்ஸ் கிளைம்ஸ்லேயே இருக்கட்டும், ஏதாவது எதிர்பாராத விபத்துகள் நடக்குதா இருக்கட்டும், உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேஷ் கேம் அப்படின்றது உதவியாக இருக்கும். நம்ம பர்சனலாக ஃப்ரீடெக் டேஷ் கேம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒரு 6 months. நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நீங்கள் டேஷ் கேம் வாங்கணும்னு இருக்கீங்கன்னா அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் 4K, ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெஃபினேஷன் டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டலேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து டோர் ஸ்டெப்பில் வீட்லேயே வந்து பண்ணி தராங்க. அடுத்த நாளுக்கு அதுக்கு மட்டும் 1000 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. சரிங்க, அடுத்து கன்க்ளூஷன் பேசுவோம். ஸோ ஓவரால் இந்த ரெனோ கைகரில் என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்றத உங்ககிட்ட காமிச்சு கொடுத்துருக்கேன். இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட அபிப்பிராயம் என்ன இந்த ஃபேஸ் லிஃப்ட் பற்றி அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கிறப்போ தான் ஃபீட்பேக் அப்படின்றது பெட்டராக எனக்கும் ரிசீவ் ஆகும், பிராண்டுக்குமே வந்து ரிசீவ் ஆகும். 3 வருஷம் 1,00,000 கிலோமீட்டர் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் போய்க்க முடியும். சர்வீஸ் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3500 ஒரு அதிகபட்சம் நீங்கள் டர்போவில் போகிறீங்கன்னா ஒரு 8000 ரூபாய் வரைக்கும் வரலாங்க. ஸோ
வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா 100% அதில் வந்து சந்தேகமே இல்லை. வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோஷனில் தான் இருக்குது. நீங்கள் ட்ரைவ் பண்ணி பார்த்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றத புரிதல் எடுத்துக்கொண்டு நீங்கள் பட்ஜெட்குள்ளே பார்க்குறீங்கன்னா அந்த 1 லிட்டர் நேச்சுரல் எக்ஸ்பெக்டட் டெஃபினெட்லி ஒரு பிக் தான். ரொம்ப வந்து போரிங்காலாம் இருக்காதுங்க. நம்ம ஒரு 5 to 10 லட்ச ரூபா என்னோட பட்ஜெட்டு. நான் ஒரு ஸ்விஃப்ட் பார்க்குறேன், ஒரு பலினோ பார்க்குறேன், எனக்கு வந்து ஒரு எஸ்யூவி ஃபீல்டில் வண்டி வேணும், எஸ்யூவி கேரக்டரோட வேணும், அதே மாதிரி கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் ரிச்சாகவும் இருக்கணும், அப் மார்க்கெட் டிசைனோட இருக்கணும்னா தாராளமாக நீங்கள் இந்த ரெனோ கைகர்லாம் பார்க்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி இப்படி குடும்பம் இருக்கும், அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்கள் நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. அது சேச்சரம் வேணாம், பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர், பாய்.